செக்டார்ஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணியாச்சு. பட் பர்டிகுலர் செக்டாரில் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதாங்கிற டவுட் அதிகமாக இருக்கா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ஓவர்வியூ வீடியோவில் ETF பற்றி சொல்லியிருப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ETFனா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஃபன்னா என்ன? இட்ஸ் எ கலெக்டிவ் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மொத்தமாக வாங்குறது தான் ஃபண்ட். தென் ட்ரேடட் ஃபண்ட்னா என்ன? இதை நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஹவர்ஸில். லைக் மார்னிங் 9:15லேருந்து ஈவினிங் 3:30 வரையும் இதை ட்ரேட் பண்ணிக்கலாம். பை பண்ணிக்கிறது, செல் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில். இதனால தான் இதோட நேம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த ETFல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது? இண்டெக்ஸ் ETF, கமாடிட்டி ETF, செக்டரல் ETF, கரன்சி ETF, ஷார்ட் ETF, ஜியோகிராஃபிக் ETF, லெவரேஜ்ட் ETF, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ETFs இண்டெக்ஸ் ETF, செக்டரல் ETF, கமாடிட்டி ETF, இதெல்லாம் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஃபண்ட்ஸ் லைக் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, சென்செக்ஸ், இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நிப்பான் இந்தியா நிஃப்டி பீஸ். இதில் நிறையா லிக்விடிட்டி இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேம் லைக் நிப்பான், HDFC, ICICI, கோட்டாக், இவங்க எல்லாத்தையுமே ETF தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் கமாடிட்டி ETFனா கமாடிட்டி லைக் கோல்ட், சில்வர், அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது. கோல்ட் பீஸ், சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. தென் செக்டரல் ETF பர்டிகுலர் செக்டரில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. லைக் பேங்க் பீஸ், ஆட்டோ பீஸ், ஃபார்மா பீஸ், IT பீஸ், இந்த மாதிரி செக்டரல் இன்வெஸ்ட் பண்ணல நமக்கு அந்த செக்டரில் ஓவராலாக டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஆஸ் அ பிகினராக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட பர்டிகுலர் செக்டரில் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ETF நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு கையில் 2 ஆப்ஷன் இருக்கும். நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது லைக் UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். செகண்ட் ஆப்ஷன் ETFல நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது லைக் நிப்பான் இந்தியா நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை NAV வேல்யூவாக கால்குலேட் பண்ணி AMC நமக்கு தருவாங்க. இதே நம்ம நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் லைக் ஸ்டாக்ஸ் யூனிட்ஸாக நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நிஃப்டி பீஸை மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணணும்னா, நம்ம பை பண்ணணும்னா நமக்கு ஒரு செல்லர் வேணும், நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பையர் வேணும். ஸோ இங்கே லிக்விடிட்டி செக் பண்ணி நம்ம பை பண்ணுறது நல்லது. இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உள்ள டிஃப்ரென்சஸை நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். ரெண்டுமே நிஃப்டி 50 கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் அதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ETFை விட. தேர்ட் பாயிண்ட், ETF மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறதால டேக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்கும், சேம் லைக் ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கிற மாதிரி. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அதெல்லாம் இருக்காது. ஃபோர்த் பாயிண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல அந்த அமௌண்ட் நெட் அசட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணி ஒன்ஸ் இன் எ டே தராங்க. பட் அதே ETFல நம்ம இன்வெஸ்ட் பண்ணல ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும், சேம் லைக் அ ஸ்டாக். பட் மேஜர் வாலட்டிலிட்டி நம்ம பார்க்க மாட்டோம். லாஸ்ட் பாயிண்ட், ரிட்டர்ன்ஸ். ரெண்டுமே நம்ம சேம் பிளேஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன்ஸில் லாங் டேர்முக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் ETFல ட்ரேட் பண்ண டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம ப்ரைவேட் வெப்சைட்ஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ETFல இன்வெஸ்ட் பண்ணலாமா? லாங் ரன்னுக்கு ரெண்டுமே சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். நான் பர்சனலாக ETFை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு பர்டிகுலர் செக்டார் டவுன்லேயோ இல்லை சைட்வேஸ்லேயோ இருக்குது அப்படின்னா அந்த ETFை SIPயில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வருவேன். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் செக்டார் சூட்டப் ஆனிச்சுன்னா அந்த பர்டிகுலர் ETFை செல் பண்ணிவிட்டு அந்த செக்டாரில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் அ பிகினர், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட பெட்டர் ETFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். Again, this is not buy or sell recommendation. Do your own analysis or consult your financial advisor before invest your hard-earned money. Thank you for watching this video. We'll meet you in another informative video. Until then, bye bye from Divakar. Thank you.